வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அழைக்கி வரலாமா? பாரபட்சம் இல்லாம யாரு ரெண்டு பேரும் என்னமா ரெண்டு பேரையுமா வண்டி இழுக்காது ஏதாவது பார்த்து பண்ணிவிடுங்க சாமி. என்னமா பண்ற? அது யாரா சொல்றது? யாரா சொல்றது? நீ அவரை ரெடி பண்ணலாம் வேணா, நீ சும்மா அவர் பக்கத்துல இருந்து என்னாலே போதும், அவரே ரெடி பண்ண மாதிரி தான் இருப்பாங்க. அடக்கம் ஒடுக்கம் அடக்க ஒடுக்கம் பொம்பளை பிள்ளைய தான் இருக்க. நீ என்ன அடக்க ஒடுக்கமா இருக்கிற? சாமி விளையாட பாக்கல கட்டி பிடிச்சி உருண்டாப்புல. ஆமா சாமி தூக்கிட்டா. நான் தான் சொன்னேன் இல்ல, இவர் பொம்பளை பிள்ளைய தவிர வேற யாரையும் கட்டி பிடிக்கும், வேற யாரையும் கட்டி பிடிக்க மாட்டாப்ல. அவ்வளவு இது ஒண்ணு பத்தாதுன்னு கொண்டு போய் தங்கச்சி வாமா, தங்கச்சின்னு அங்க நின்று கூப்பிட்டா தங்கச்சி வரும். தங்கச்சி வந்து புட்டிக்கிட்டா போறமா போமா பாசங்க. நீ போய் கூப்பிட்டு தங்கச்சி தூக்கிட்டு வாயா. நரச்ச முடி கண்ணத்துல குத்துது குத்துது படகு போல அந்த பிள்ளை அதுதான் ஜாக்கணும் நல்லா தூக்கிட்டு ஏமா அப்படி பண்றீங்க? அண்ணே வணக்கம். அந்த வேலையில அண்ணே வணக்கம். தங்கச்சி வச்சுட்டு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தங்கச்சி பண்ண சொல்றீங்களா? தங்கச்சி இருக்குல்ல. அண்ணே வணக்கம். அதுக்கு என்னோட சொல்ற? கவலையப்படாதீங்க. அண்ணன் சொல்லி உங்களுக்கு நான் இருக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? வெளிநாடு போனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரு சுவாமி. எந்த சாமி? எந்த சாமி? நாரத சுவாமி. நாரத மகரிஷி கையை மேல வைக்காத. வந்து என்ன சொன்னார்? நீங்க என்ன சொன்னீங்க? அவர் வந்து தாஜை கூட்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா. எதுக்கு குட்டி வர சொன்னாரு? பாக்குறதுக்கு. கூட்டியாந்து கூட சொன்னாரு. ரெண்டு அண்ணங்க சேர்ந்துருக்கிய பாருங்க. நாங்க இருக்கும்போது ஒண்ணு யாரும் தொட முடியாதுடா.
முகரே பாருங்களேன். நாரத மகரிஷி வந்தாரு. வரவேடு வரவேடு சாமி வந்தாரு வரவேற்பது தமிழரின் மாண்பு